அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளும் அதற்குரிய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைய அனுபவ மொழி: ஒருவனுக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டுமென்றால் அவனை இருட்டறையில் அடைக்க வேண்டாம், வேறு எந்த உபாயத்தையும் கையாள வேண்டாம். உபாயம்னா தந்திரம். ஒரு மோசமான பெண்ணை அல்லது மனைவியை கட்டி வைத்து விட்டால் போதும், அவன் தானாக பைத்தியம் ஆடிவான். எந்த பெண்ணுமே லட்சியவாதி அல்ல, ஆனால் காரியவாதி. தங்கள் காரியம் பலிதமாவதை ஒட்டியே பெண்களின் முகங்களில் மாற்றம் ஏற்படுகின்றார். பலிதாதல் அப்படின்னு சொன்னால் தன் காரியங்கள் நடைபெறுகின்றதை பொறுத்து அவர்களுடைய முக பாவனை மாறும் என்று சொல்கின்றார். அவனவன் வீட்டு கதையை தவிர அடுத்த வீட்டு கதைகள் அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் தெரியும். தமிழகத்தில் இது வாடிக்கைதானே. சுறுசுறுப்பான வேலை திட்டம் இல்லாதால் இந்தியாவில் ஊர்வம்பு பேசுவதே உன்னத கலையாகிவிட்டது. அதாவது அவரவர்களுக்கென்று செய்யப்பட்ட வேலையை கவனமாக செய்தால் அடுத்தவர்களுடைய குறை சொல்கின்ற பழக்கம் இருக்காது. எவ்வளவு உத்தமையாக இருந்தாலும் உயர்ந்தவளாக இருந்தாலும் பண விஷயத்தில் பெண்ணுக்கென்று ஒரு குணம் உண்டு. சாதாரணமாக அவர்கள் பணத்தை கொடுத்து விட மாட்டார்கள். தக்காளி கிலோ 8 ரூபாய் சொல்வான் கடைக்காரன், அது அவனது சாமர்த்தியம். அதை 2 ரூபாய்க்கு கேட்பாள் பெண், அது அவளது சாமர்த்தியம். மனிதர்கள் ஆத்திரத்தில் எவ்வளவோ சிந்திக்கிறார்கள். சிந்திப்பதை எல்லாம் அவ்வப்பொழுதே செயல்படுத்த தொடங்கினால் சங்கடத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். அதாவது என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை உடனே செய்தாலும் திடீரென்று அதில் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றது. சரி, கொஞ்சம் விட்டு பிடிப்போமே என்று 2 நாள் பொறுத்தால் மனம் மாறிவிடுகிறது, காயம் ஆறிவிடுகிறது, சனியன் தொலையட்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. இப்படி ஒவ்வொன்றிலையும் தன்னுடைய மனிதனுடைய நிகழ்வை இதில் எடுத்துக்காட்டாக சொல்கின்றார். அந்த நிகழ்வையும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.